ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் ஃபிகோ. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிகோன்றது டிக்கி இல்லாமல் இருக்கிறதுல டிக்கி வச்சது வந்து ஆஸ்பயர்னு போட்டிருக்கு ஃபோர்ட் ஃபிகோ. இந்த ஃபோர்ட் ஃபிகோ பார்த்தீங்கன்னா கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கீர் எப்படின்னு எனக்கு தெரியல, ஃபோர்ட் ஃபிகோ எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா எட்டியோஸில் எப்படி இருக்குன்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீர் வந்து நார்மலாக இல்லாமல் இப்போ நம்ம நார்மல் காரில் கீர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் நியூட்ரல் தென் செகண்ட், அடுத்தது நியூட்ரல் பண்ணி தேர்ட், நியூட்ரல் பண்ணி ஃபோர்த். இப்போ இந்த 5வது கீர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இதான் வந்து எல்லாத்துலேயும் காரில் வரும். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரிவேர்ஸ் கீர் மட்டும் டிஃப்ரென்ஸாக வருது. அது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரிவேர்ஸ் போடுவோம், ஆனால் இதுலேயும் அப்படி தான். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அதாவது இது தூக்கி நம்ம ரிவேர்ஸ் கீர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விழுது பாருங்கள், இதான் வந்து ரிவேர்ஸ் கீர். இது வந்து எட்டியோஸ்லேயும் இப்படி தான் இருக்குன்றாங்க, எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த காரில் அப்படி இருக்குது. அதாவது ஃபோர்ட் ஃபிகோவில் டிக்கி இல்லாத மாடல், டிக்கி இருக்கிற மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக போடும்போது விழலை கீர். இந்த நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பு இதை அப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்குது. 2-3 காரில் நான் பார்த்துருக்கேன். இந்த இதில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி இதை தூக்கி நம்ம ரிவர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக நம்ம தூக்கலனா அது வந்து ரிவர்ஸ் கீர் விழ மாட்டேங்குது. நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து புல் பண்ணிட்டு தான் நம்ம ரிவர்ஸ் கீரை அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி வேணால் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டு 5th தென் ரிவர்ஸ் கீர். நார்மல் காரில் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதாவது நியூட்ரல் பண்ணி செகண்ட் போடும், தேர்ட் அண்ட் ஃபோர்த், 5th இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இந்த 5 மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த லாக் வந்து தூக்குறது பார்த்திங்கன்னா சில பேர் கரெக்டாக ப்ராப்பராக தூக்க மாட்டுறாங்க. அது நமக்கு கரெக்டாக ரிவர்ஸ் கீர் விழ மாட்டேங்குது. விழுந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க, சில டைம் விழ மாட்டேங்குது. அந்த லாக் கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். இப்போ பாருங்க, நான் லைட்டாக தான் தூக்கி அப்ளை பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃபுல்லாக தூக்கி அப்ளை பண்ண மாதிரி தெரிஞ்சுது. இதை வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு அப்ளை பண்ணால் தான் ரிவர்ஸ் ப்ராப்பராக விழுது.